வஞ்சி அகாடமியின் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தை முதல் முறையாக கண்டறிந்தவர் யார் தொடர்பாக இன்று பார்ப்போம். சார்லஸ் மாசான். தொல்பொருள் ஆராய்ச்சியாளராகவும் நாணயவியல் நிபுணராகவும் மாறிய சிப்பாய் சார்லஸ் மாசான் அவரது வாழ்நாளில் ஆப்கானிஸ்தான் மற்றும் நவீன கால பாகிஸ்தானின் சில பகுதிகளில் அவர் மேற்கொண்ட மகத்தான அகழ்வாராய்ச்சி பணி வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை கண்டுபிடிக்க வழிவகுத்தது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிக முக்கியமான தளங்களில் ஒன்றான ஹரப்பாவின் இடிபாடுகளை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பியரும் இவரே. உலகின் 4 பழமையான எகிப்து, சீனா மற்றும் மெசபடோமியாவுடன் நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளி நாகரிகத்தை அனைவரும் அறிவார்கள். கிமு 3500 மற்றும் 1300க்கு இடையில் இது ஒரு செழிப்பான சமூகமாக இருந்தது. மேற்கு மற்றும் வடமேற்கு இந்தியா, கிழக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை உள்ளடக்கிய 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியிருந்தது. இது ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த நாகரிகத்தின் முதல் ஆதாரத்தை அவர்கள் கண்டறிந்த இடம் ஹரப்பா. ஹரப்பாவை யார் கண்டுபிடித்தார்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவருடைய உண்மையான பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இது சார்லஸ் மாசான் என்று பிரபலமாக அறியப்படும் சுயமாக கற்றுக்கொண்ட தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜேம்ஸ் லூயிஸ் லண்டன் நிறுவனத்தின் எழுத்தராக வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். பின்னர் அவர் தனது தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கிழக்கிந்திய கம்பெனியின் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார். 1822ஆம் ஆண்டில் அவர் வங்காள பீரங்கி படையில் அமர்த்தப்பட்டார். போர்க்களத்தில் பல நடவடிக்கைகளை அவர் கண்டார். ஆனால் அவரது உண்மையான அழைப்பு வேறு ஏதோ என்பதை அவர் உணர்ந்தார். அவரது தளபதி விலங்கியல் மாதிரிகளின் தொகுப்பை ஒழுங்கமைப்பதில் அவரை ஈடுபடுத்திய போது லூயிஸின் அறிவுத்தாகம் தூண்டப்பட்டது. 1827ஆம் ஆண்டில் அவரது படைப்பிரிவு ஆக்ராவில் பணியமர்த்தப்பட்டது. அங்கு அவர் தனது சக ஊழியர் ரிச்சர்ட் பாட்டருடன் சேர்ந்து இராணுவத்தை விட்டு வெளியேறினார். இது ஒரு தீவிரமான அழைப்பு. அந்த நாட்களில் இராணுவத்தை விட்டு தப்பியொழியதற்கான தண்டனை மரணம். லூயிஸ் தனது பெயரை சார்லஸ் மாசான் என்றும் ரிச்சர்ட் பாட்டரை ஜான் பிரவுன் என்றும் மாற்றிக்கொண்டனர். பின்னர் இருவரும் பிரிட்டிஷ் ராணுவத்தால் கண்டறியப்படுவதை தவிர்க்க வடமேற்கு திசையில் பயணித்தனர். இவ்வாறு கிழக்கு மற்றும் மேற்கு பஞ்சாப், சிந்து, பலுசிஸ்தான், ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வழியாக ஒரு நீண்ட பயணம் தொடங்கியது. மாசன் பலுசிஸ்தானுக்கு நடந்து செல்லும் வழியில் ஜான் பிரவுன் மகாராஜா ரஞ்சித் சிங்கின் படையில் சேர்ந்தார். 1826களில் பிற்பகுதிகளில் ஹரப்பாவை அடைந்தார். அங்கு ஒரு பெரிய கோட்டையின் இடிபாடுகளை கண்டு வியந்தார். அவர் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிப்பதை உணர்ந்தார். ஆனால் அது சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்தது என்பதை அறியவில்லை. மாசான் ஒரு விரைவான விசாரணை மேற்கொண்டார். அவர் பூர்வீக பழங்குடியினரிடம் பேசினார். குறிப்புகள் மற்றும் ஓவியங்களை வரைந்துவிட்டு நகர்ந்தார். தெரியாமல் சிந்து சமவெளி தொல்பொருள் தளத்தை கண்டுபிடித்த முதல் வெளிநபரானார். 1830களில் முற்பகுதியில் அவர் ஆப்கானிஸ்தான் அடைந்தார். காபூல் மற்றும் ஜலாலாபாத்தை சுற்றி பல இடங்களை ஆராய்ந்தார். அவர் பூர்வீக மக்களுடன் தடையின்றி பழகினார். அவர்களின் மொழியை பேசினார். மேலும் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகளிலும் அரிய நாணயங்கள் மற்றும் பிற வரலாற்று கலைப்பொருட்களை சேகரிப்பதிலும் தன்னை மூழ்கடித்துக் கொண்டார். பாரம்பரியத்தை, கிரேக்கத்தை பற்றி அவரது அறிவு அந்த பகுதியில் கிரேக்க தாக்கங்களை புரிந்து கொள்ள அவருக்கு உதவியது. 10 வருடங்களுக்கு குறைவான காலத்தில் மாசான் துணைக்கண்டத்தில் தொல்பொருளியல் துறையில் முக்கிய பங்களிப்பு செய்தார். நிச்சயமாக அவர் ஹரப்பாவை கண்டுபிடித்தார். ஆனால் அதன் முக்கியத்துவம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவர் இன்னும் பலவற்றை சாதித்தார். அவர் ஒரு தீவிர நாணயவியலாளர். அவர் 4700 நாணயங்களை சேகரித்தார். இது பாக்டீரியா, கிரேக்கா மற்றும் குசான மன்னர்கள் ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானை எவ்வாறு ஆட்சி செய்தனர், மேலும் பௌத்தம் முதல் நூற்றாண்டுகளில் ஆப்கானிஸ்தானில் பரவியது போன்று பல அறியப்படாத உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு அடிப்படையை வழங்கியது. சார்லஸ் மாசன் 50க்கும் மேற்பட்ட பௌத்த தலங்களை அகழ்வாராய்ச்சி செய்து மதிப்புமிக்க கலைப்பொருட்களை கண்டுபிடித்தார். சாபாஸ் கார்கி பாறை கல்வெட்டில் அவர் பரிந்திருக்கும் கிட்டத்தட்ட சரியான மைமுத்திரை அசோகர் ஆப்கானிஸ்தானில் சில பகுதிகளை ஆட்சி செய்தார் என்பதை உறுதிப்படுத்தியது. அவரது இருமுனை நாணயங்களின் தொகுப்பு ஒருபுறம் கிரேக்கம் மற்றும் கரோஸ்தி. ஜேம்ஸ் பிரின்ஷிப் போன்ற கல்வெட்டு அறிஞர்களுக்கு பண்டைய கரோஸ்தி எழுத்துக்களை உடைக்க உதவியது. வங்காள ஆசிய சங்கத்தின் இதழில் வெளியிடப்பட்ட சார்லஸ் மாசானுடைய தொகுப்பிலிருந்து பாக்டீரிய நாணயங்கள் வெளியிடப்பட்டது. மாசன் பம்பாய்க்கு திரும்பினார். அங்கு அவர் எலிபண்டா மற்றும் சால்செட் தீவுகளை ஆய்வு செய்வதில் சிறிது காலம் செலவிட்டார். இறுதியாக அவர் 1842ஆம் ஆண்டு இங்கிலாந்து திரும்பினார். தனது வாழ்க்கை படைப்புகளை வெளியிட்டார். ஆனால் மிக குறைவான வாசகர்களே இருந்தனர். அவர் ஒரு தப்பியோடியவராகவும் கற்பனையான விஷயங்களை சொல்லும் ஒரு மதிப்பிழந்த உளவாளியாகவும் கருதப்பட்டார். அவர் நிறுவப்பட்ட கல்வித்துறையை சேர்ந்தவர் அல்ல. மேலும் மிகவும் வெளிப்படையாக பேசினார். பெரும்பாலும் அங்கீகரிக்கப்படாத மாசான் 1853ஆம் ஆண்டு காலமானார்.
1855ஆம் ஆண்டு அவரது சேகரிப்பில் கிழக்கிந்திய நிறுவனத்தால் அவரது வாரிசுகளிடமிருந்து வெறும் 100 பவுண்டுகளுக்காக வாங்கப்பட்டது. பெரும்பாலான கலைப்பொருட்கள் பின்னர் பிரிட்டிஷ் அருங்காட்சியகம், ராயல் ஆசியாட்டிக் சொசைட்டி, விக்டோரியா அண்ட் ஆல்பர்ட் அருங்காட்சியகம் போன்ற புகழ்பெற்ற அமைப்புகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. 1895ஆம் ஆண்டில் மீதமுள்ளவை வெறும் குப்பை என்று கருதப்பட்டது. பிரிட்டிஷ் நூலகத்தை அடைந்தன. அவர்கள் பெட்டிகளை திறந்தபோது ஒரு மனிதன் இவ்வளவு சாதித்திருப்பதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 1930ஆம் ஆண்டில் ஒரு பிரெஞ்சு தொல்பொருள் குழு பாமியன் புத்த குகைகளை பார்வையிட்ட பொழுது 55 மீட்டர் புத்தருக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட குகை கண்டுபிடித்த முதல் ஐரோப்பியர்கள் தாங்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுக்கு ஆச்சரியமாக சுவரில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு அவர்களை வரவேற்றது. அந்த கல்வெட்டுடைய பெயர் சார்லஸ் மாசன் என்று குறிக்கப்பட்டிருந்தது. மாசன் தனது ஆர்வத்தை தொடர வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களை சந்தித்தார். துரதிருஷ்டவசமாக உண்மையான அங்கீகாரம் அவரது மரணத்திற்கு பிறகுதான் கிடைத்தது. இன்று நாம் தேர்வு நோக்கில் படிக்கும் பொழுது சார்லஸ் மாசான் பெயர் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிப்பிற்கு முன்னோடியாக கருதப்படுகிறார்.